கர்வம் தலை தூக்கி நின்றால் நம்மால் எந்த செயலிலும் சாதிக்க முடியாது. முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கடினமான சொல் எதையும் சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு இதயங்களை தெரிந்து வையுங்கள். தன்னை அடக்கியாள பழகியவன் ஒருபோதும் மற்ற உலக விஷயங்களுக்கு அடிமையாக மாட்டான். அத்தகையவனே உலகில் வாழ தகுதி படைத்தவனாகிறான். நான் கெட்ட செயலை செய்துவிட்டேன் என்று வருந்துவதைக் காட்டிலும் அதை திருத்திக் கொள்வதே மேலான செயல். ஆயிரம் முறை இடறி விழுவதன் மூலம் நல்ல ஒழுக்கத்தை உறுதியாக பின்பற்றி வாழ்வில் நடக்க முடியும். அறிவு வளர்ச்சிக்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதாகும். மனிதன் வாழ்வில் எந்த அளவுக்கு உயர்கின்றானோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து ஆக வேண்டும். சுயநலமின்மை என்பனவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்துகொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே குடிகொண்டு இருக்கின்றன. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சூட்சமத்தன்மை அடைகிறது. மனிதன் தன் வாழ்க்கையை தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்கிறான். தனக்குத்தானே அமைத்துக் கொள்ளும் விதிகளைத் தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. எழுந்து தைரியமாக நின்றால் உன் விதியை நீயே நிர்ணயிப்பாய். யாருடைய நம்பிக்கையும் கலைக்க முயலாதீர்கள்.